ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மாவு மிக்ஸ் பண்ணி ஊறுறதுக்கு தான் 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் கழித்து சுட்டு எடுத்துடலாம். மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்தில் இது ரெடி ஆயிரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஏதாவது ஒரு வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, கையாலையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்ல முங்க எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை. இப்போ நம்ம ரவை கோதுமைலாம் எடுத்தோம்ல, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வாழைப்பழம் சேர்க்குறோம், அதுலேயும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப மை போல் அரைக்கணும்னு இல்லை, ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் விஸ்க்கு ஏதாவது வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கப் ஊற்றுனேன், அது பத்தலை, இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும்ல, அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊறும்போது இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரும்போது மாவு வந்து கட்டிப்படும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் கட்டியாக வந்திருக்கு. நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை இப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், அச்சு வெல்லம் அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி, அச்சு வெல்லம் அதெல்லாம் சேர்க்குறீங்கன்னா பாகு பண்ணி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்ல ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சுள்ளுன்னு எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூட்டில் பொரித்து எடுங்க. ரொம்ப சூடாக வச்சோன்னா நம்ம ஊற்றின உடனே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும், வேக டைம் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயுமே மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது காயட்டும். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சி, தேவையான அளவு ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கோங்க. உங்கள் வடை சட்டி வந்து எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அது போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உப்பெல்லாம் வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயில் தான் பொரித்து எடுக்கணும்னு இல்லை,
பனியாரக்கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் சுகர் போட்டு செய்கிறத விட பனவெல்லம் நாட்டு சக்கரை போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.